ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காந்தா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம். அது ஒரு பேன் இந்தியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண ஒரு மூவி. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி, பாக்யஸ்ரீ போஸ் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து டெபியூட்டன் டைரக்டர் செல்வமணி செல்வராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, படத்துல வந்து ஒரு ஆக்சுவலி படத்துக்குள்ளேயே இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் தான் போயிட்டு இருக்கு. லைக் ஒரு ஷூட்டிங் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டாப் மோஸ்ட் ஒரு பெரிய ஹீரோவா இருக்காரு துல்கர் சல்மான். ஸோ அதே மாரி ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டரா இருக்காரு சமுத்திரக்கனி. இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல வந்த படங்கள்லாம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. பட் ஆனா இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈகோ கிளாஷ் ஒண்ணு இருக்கு இந்த படத்துல. ஸோ இந்த ஈகோ கிளாஷால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் ஒண்ணு ஏற்படுது. அந்த சம்பவத்த வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து துப்புரவு பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இவரு ராணா தகுபதி வராரு. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடந்தது? ஸோ இவங்க ஈகோ கிளாஷ் எண்டுக்கு வந்துச்சா? அந்த சம்பவம் என்ன? அந்த சம்பவத்துக்கான சொல்யூஷன் கிடைச்சதா? இல்லையா? அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு நீட்டான ஒரு ஒன் லைனர் தான் இது. நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஒன் லைன் ஸ்டோரி தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ மெயினா அதுல வந்து பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்தது. சூப்பரா நடிச்சிருந்தாரு. ஜெனரலாவே அவர் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர் ஆக்டிங்க பொறுத்தவரைக்கும். பட் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா நடிச்சிருக்காரு. அந்த ஒரு கேரக்டராவே பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்துல ஒரு ஹீரோ கேரக்டர் ஒண்ணு பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஏர்லி 70s, 80ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ கேரக்டர். அது வந்து ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. அவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவரோட மேனரிசமா இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், ரொம்ப வந்து செட்டில்டா ஓவர் ஆக்டிங்லாம் எதுவுமே இல்லாம, நீட்டா அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ செம்மையா நடிச்சிருந்தாரு அவரு இந்த படத்துல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவரு சமுத்திரக்கனி அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா நீட்டா இருந்தது. ஸோ படம் பூராமே ரொம்ப அந்த மாரி ஒரு உர்ருன்னு ஒரு கேரக்டர், ஒரு ஈகோஸ்டிக் கேரக்டர் தான் வந்து செம்மையா நடிச்சிருந்தாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது இந்த படத்துல. அதே மாரி பாக்யஸ்ரீ போஸ் அவங்க இந்த படத்துல ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. ஒரு மெயின் லீட் கேரக்டர். ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாங்க. நெறைய நல்ல படங்கள் இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வரும்னு நெனைக்கிறேன் தமிழ்லயே. ரொம்ப பிரமாதமா நடிக்கிறாங்க. நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து இந்த படத்துல ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர் அவங்களுது. ரொம்ப நல்லா நீட்டா செட்டில்டாவும், சூப்பராவும் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது இந்த படத்துல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ராணா தகுபதி அவர் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டரா ஒரு ரோல் ஒண்ணு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸோ படத்துக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது. பட் அந்த கேஸ வந்து லைக் ஆராயறதுக்காக வராரு. அவர் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பெருசா அவருக்கான கேரக்டர ரொம்ப ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணலனா கூட, முடிஞ்ச அளவுக்கு அவர் குடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா கொண்டு வந்திருந்தாரு. அதே மாரி ரவீந்திரா விஜய் அவர் இந்த படத்துல வந்து அந்த ஸ்டுடியோவோட ஓனரா ஒரு ரோல் ஒண்ணு பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அவருதும் இந்த படத்துல. ஸோ ஒரு கேரக்டர் ரோல் தான். ரொம்ப நல்லா நீட்டா அவரும் நடிச்சிருந்தாரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, காயத்ரி சங்கர் அவங்க இந்த படத்துல துல்கர் சல்மானுக்கு ஒய்ஃபா ஒரு ரோல் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பூராமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா டயலாக்ஸே எதுவும் இல்ல. மொத்தமாவே 2 டயலாக்ஸ் தான் இருக்கும். ஒரு 4 சீன் கிட்ட வருவாங்க. பட் அவங்க கேரக்டரும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டா அவங்க நடிச்சிருந்தாங்க. அதே மாரி நிலால் ரவி அவர் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மானுக்கு மாமனாரா ஒரு ரோல் ஒண்ணு பண்ணியிருக்காரு. லைக் அவர் ஒரு அந்த ஒரு கார்ப்பரேட் ஒரு லைக் அந்த ஒரு கார்ப்பரேட் ஓனர் ஒரு பெரிய பிசினஸ் மேனான ஒரு ரோல் தான் அவருக்கும். அவரும் ரொம்ப நல்லா நீட்டாவே நடிச்சிருந்தாரு படத்துல. அதே மாரி பகவதி பெருமாள், வையாபுரி இவங்கலாம் வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருதுமே இந்த படத்துல வந்து அந்த கேரக்டருமே முக்கியமான ஒரு கேரக்டர். எஸ்பெஷலி வையாபுரி கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மானுக்கு ஒரு லைக் ஒரு டிரைவரா ஒரு ரோல். அந்த கேரக்டரும் அவர் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணாரு இந்த படத்துல. ரொம்ப ஆக்சுவலா நான் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. அதே மாரி பகவதி பெருமாள் அவரோட கேரக்டரும் நல்லா இருந்தது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ராணா தகுபதிக்கு அசிஸ்டன்டா ஒரு கான்ஸ்டபிளா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட ரோலுமே நல்லா இருந்தது. ஸோ மெயினா மியூசிக்க பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜான்சு ஷாந்தர் அவரோட மியூசிக் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, படத்துல நல்லா இருந்தது. சாங்ஸ் வந்து ஒரு சாங் நல்லா இருக்கு படத்துல. அது மாரி ஜேக்ஸ் பிஜாயோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா ஸோ கதைக்கு ஏத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருந்தாரு. அது வந்து சவுண்ட் டிசைன் ஒர்க்கா இருக்கட்டும், பிஜிஎம் இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தது படத்துல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டேனி சேச் லோபேஸ் அவர் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ படத்தோட அந்த அந்த ஒரு டிஐ ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 80s, 70ஸ்ல இருக்க அந்த ஒரு டிஐ ஒர்க் மாரி தான் இருக்கும். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிளஸ் இப்போ இருக்க அந்த ஒரு லைக் அந்த ஒரு கலர் பேட்டர்ன்ல வந்து எடுத்திருப்பாரு. ஸோ நல்லா இருந்தது அவரோட கேமரா ஆங்கிள்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு சீனா இருக்கட்டும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டுடியோக்குள்ளேயே தான் கதை நடக்கும். அது வந்து அவ்வளோ நீட்டாவும், இன்ட்ரெஸ்டிங்காவும் வந்து அவரோட கேமரா ஆங்கிள்ஸ் வந்து காமிச்சிருந்தாரு. நல்லா இருந்தது அவரோட சினிமாட்டோகிராஃபி. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லெவிலின் ஆண்டனி அவர் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ படத்த வந்து ஒரு 2 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்து ட்விஸ்ட் பண்ணி நீட்டா வந்து கட் பண்ணியிருக்காரு. ஸோ கதை ஸ்டஃப் வைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன கதை தான். அதுல முடிஞ்ச அளவுக்கு சீன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ உள்ள போட்டு வந்து ரொம்ப நல்லா நீட்டா எடிட் பண்ணியிருந்தாரு. அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அது மாரி டாக்டர் செல்வமணி செல்வராஜ் அவர் எடுத்துட்ட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கமர்ஷியல் கான்செப்ட் தான். இந்த மாரி கான்செப்ட்ல நம்ம நெறைய படங்கள் பார்த்திருப்போம். இதுவும் அந்த ஒரு டைப் ஆஃப் ஒரு படம் தான் இது. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கதைய எடுத்துக்கிட்டு, அத வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு அந்த கதைக்குள்ள போக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் அது லைக் அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவா இருந்தா கூட ஓரளவு நம்ம அந்த ஒரு கதைக்குள்ள ஒன்றி பார்த்தோம்னா, ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா தான் கொண்டு போயிருந்தாரு. டுவர்ட்ஸ் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஒரு இன்ட்ரோ வரைக்கும் நல்லா கொண்டு போயிருந்தாரு. நான் என்ன நினைச்சேன்னா, செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சூப்பரா கொண்டு போயிருப்பாரு. ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதியிருப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன்.
பட் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லேக் ஆச்சு. பெருசா அந்த அளவுக்கான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சீன்ஸ் எதுவுமே இல்ல. ரொம்ப டல் மூமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ இந்த படமும் ஆஸ் யூசுவல் அந்த ஒரு செகண்ட் ஹாஃப் பிரச்சனை இருந்தது. பிளஸ் என்னதான் ராணா தகுபதி உள்ள வந்து அந்த ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணா கூட அதுல எதுவுமே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் இன்ட்ரஸ்டிங்கான சீன்ஸ் எதுவுமே ரொம்ப ஒரு ஃபிளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேவா போயிட்டு டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது. பட் அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எதுவுமே ரொம்ப பெருசா அந்த அளவுக்கான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சீன்ஸ் எதுவுமே அவர் பண்ணாம ஸோ ரைட்டிங்ல கொஞ்சம் கோட்ட விட்டு தான் இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சொதப்பினதுக்கு ஒரு காரணமா நான் பார்த்தேன். ஸோ அதுதான் ஒரு மைனஸாகவும் இந்த படத்துல பார்த்தது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு ஆவரேஜான ஒரு டிராமா ஃபிலிம் தான் இந்த படம் வந்து. பட் இந்த படம் வந்து தியேட்டர்ல போய் ஒரு ஒன் டைம் பக்கா வாட்சபிள் தான். ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட அப்படிலாம் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை. ஒரு சிம்பிளான ஒரு கதை தான் அது. ப்ளஸ் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆடியன்ஸ்லாம் இந்த படம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஒரு சிம்பிளான ஒரு ஃபிளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேல பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாருன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும் படம். எக்ஸப்ட் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அது நல்லா இருந்தது. ஸோ அது கொஞ்சம் பெட்டராகவே அவர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் இது. ஸோ டைம் இருக்கும்போது போய் பாருங்க தியேட்டரில். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரைலர்லாம் வந்தோம் ஓகே சூப்பராக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது உள்ள பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு போய் பார்த்தேன். யூஸ்வல் கமர்ஷியல் மசாலா படமாக போயிட்டு அதுலேயும் கொஞ்சம் சொதப்பி தான் போய் இந்த படம் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது. கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் இன்னும் செகண்ட் ஹாஃப் பெட்டரா. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச் தான் அது தியேட்டரில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.